Hi friends, welcome to Shine Kitchen. இன்னைக்கு ஷைன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னுட்டு. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. கூட உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்பூன்லேயே நல்லா அடிச்சுக்கலாங்க. அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. இப்போ 2 முட்டை எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. 2 முட்டை போட்டாச்சு. இப்போ நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கையில் நல்லா அடிச்சுக்கணும். நல்லா பீட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சிட்ருக்க வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாங்க. நான் ஒரு அரை கரண்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கூட ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக தான், டேஸ்ட்டுக்காக போட்டு இதை மறுபடியும் நம்ம நல்லா அடிச்சுக்கலாங்க. இப்போது ஒரு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காயட்டும். நல்லா காஞ்சவனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் இப்போ இந்த அடித்த முட்டையை எடுத்து அதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அந்த ஸ்பூனாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம், எல்லா இடத்துலையும் வர மாதிரி. ஏன்னா வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் நல்லா கொஞ்சம் பெருசாக வரும், எல்லா இடத்துலையும் வெங்காயம் வரும். அதனால் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அதுக்கு மேலே நம்ம ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கலாம் ஸ்டவ்வு. இப்போ இதை அப்படியே வேகட்டும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒன்று. ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை அப்படியே லைட்டாக திருப்பி விடலாம். இப்போ அதை அப்படியே எடுத்து தோசை கரண்டியால் இப்போ இதை எடுத்து அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. கொஞ்சம் தீயாமவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் ஆம்லேட்டு. இப்போ மறுபடியும் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையான ஆம்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷைன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.